எங்க அம்மா தான். எங்க அம்மா. எங்களுக்கு நேட்டிவ் குறும்பூர், திருச்செந்தூர் பக்கம். 21st அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சிஃபால வந்து அட்மிஷன் போட்டோம். ரிசீவ் பண்ணதுலேருந்தே எல்லாம் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல தான் ரிசீவ் பண்ணாங்க. டக்கு 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 டக்குன்னே அடுத்தடுத்து எல்லாமே பண்ணி ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்த்தா ஹார்ட்ல கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னாங்க. ரொம்ப சிக்கா இருந்தாங்க. மூச்சு திணறல் அவ்வளோ சிக்கா இருந்தாங்க. அட்மிட் பண்ணும் போச்சுல எங்களுக்குமே ரொம்ப பயமா இருந்துச்சு. டாக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்க கண்டிஷன்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு சொல்லும் போச்சுல ரொம்ப சிக்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலுமே ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. நாங்கள் எல்லாரும் ஐசிக்கு வெளியில தான் உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். என் கூட நிறைய பேஷண்ட் இருந்தாங்க. அப்போ அட்டெண்டர்ஸ் எல்லாம் வெளியில தான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு உள்ள ஐசியில என்ன நடக்கிறதோ அதை அப்பப்போ வந்துட்டு எங்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அது வந்து கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. அதே போல அடுத்தடுத்த கன்சல்ட் அம்மாவுக்கு மூளையில கொஞ்சம் அடைப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நரம்பு டாக்டர் வேற ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். உடனே சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த டாக்டர் அழகேசன் சார் வந்து பார்த்தாங்க. அந்த மெடிசன் எல்லாமே கண்டினியூ பண்ணாங்க. கார்டியாலஜிஸ்ட் பார்த்தாங்க. அப்புறமேட்டு எல்லாமே பார்த்து 2 daysல அம்மா நல்ல செட்டில் ரெக்கவரி ஆயிட்டாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் பிளட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 6.2 போயிட்டாங்க. திருப்பி மறுநாள் பார்த்தப்ப 5 கிராம் போயிட்டாங்க. உடனே பிளட்லாம் அரேஞ்ச் பண்ணி டக்கு டக்குன்னு அவங்களே போட்டுட்டாங்க. போட்டு இப்போ பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல்லாம் நல்லா கூடிடுச்சு. அம்மா நல்லா ரெக்கவரி ஆயிட்டாங்க. வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. எல்லாமே மொத்தத்துல சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நர்சிங் கேரா இருக்கட்டும், நர்சிங் கேர்லாம் எங்க அம்மாவே அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சொன்னா கூட என்னம்மா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சொன்னா கூட உடனே வந்துருவாங்க. நெக்லெக்ட் பண்ணவே மாட்டாங்க. உடனே வந்து என்ன எதுன்னு பார்த்து டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ அழகுல பார்த்துக்கிட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண நம்மள நல்லா புரிஞ்சுது என்ன நடக்குங்கிறது. அப்புறம் ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கட்டும், கிளீனஸா இருக்கட்டும், அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. ரொம்ப கிளீனா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஷிஃபா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்க கூட பக்கத்துல இருக்கிற அட்டெண்டர்ஸ்டையும் நாங்க பேசும்போதுல எல்லாருமே அதைத்தான் சொன்னாங்க. நல்லா இருக்கு, நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. அதே போல எல்லாமே நியாயமா என்னென்ன உண்டோ அது எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா ரொம்ப சிக்கா இருந்தாங்க. நல்ல ஆகி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க. திருப்தியா இருக்குது. ஷிஃபா ட்ரீட்மெண்ட்மா நீங்க என்னம்மா எப்படிமா இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐசியூல பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ சுறுசுறுப்பா ஒரு பேஷண்ட் வந்தா உடனே ராவும் பகலும் அவங்கள உன்னிப்பா கவனிக்காங்க. அதுதான் எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. உட்காரவே மாட்டாங்க. விடிய விடிய ஓடிட்டே இருக்காங்க. அப்படி கவனிச்சுக்கிறாங்க. நீங்க பெத்த பிள்ளைங்க கூட எங்களை அப்படி பார்க்க மாட்டீங்க. வேதனையில இருப்பாங்க. நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்கிட்ட வந்து கடவுள் இருக்காரு, டாக்டர்ஸ் இருக்கோம், நாங்க இருக்கோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க, எங்க கண்ணீரை தான் தொடச்சு அதுல ஆறுதல் சொல்லுவாங்க. அதுவே எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். சிஸ்டர்ஸை மறக்கவே முடியாது, டாக்டர்ஸையும் மறக்க முடியாது. அவ்வளவு அழகா பார்த்தாங்க. 5 நிமிஷம் கூட தூங்க மாட்டாங்க. ஒவ்வொரு பேஷண்டையும் அவ்வளவு அழகா பார்க்காங்க. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. உங்களுக்கு நாங்க மட்டும் இல்லை, என் கூட இருந்த எல்லாருமே அதைத்தான் சொன்னாங்க. நல்லா இருக்கு ஷிஃபா, நாங்க எப்படியோ நினைச்சோம் அப்படின்ட்டு. அதே போல பக்கத்துல நாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சு வந்ததே இதுதான். பக்கத்துல ஹோட்டல் எதுவுமே இல்லையே, என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அந்த குறையே இல்லை. கேன்டீன் உள்ளேயே கேன்டீன் இருக்கு. எல்லாம் பேஷண்ட்டுக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத 3 நேரம் அவங்களே கொடுத்துட்றாங்க. அட்டெண்டர்ஸும் நாங்க போய் நினைச்ச நேரம் என்னன்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா கிளீனா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுக்குமே நாங்க வெளியில போறதுக்கு தேவையே இல்லை. நல்லா இருந்துச்சு ஷிஃபா. என்னம்மா? ஆமா, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு.